அன்னசியாமீஸ் அண்டு வந்துட்டேன்டா. நேற்று எக்ஸாம்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் நல்ல ரிசல்ட் வரும்னு. ஸோ உங்களெலாம் வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரிடா. அண்ட் இன்றைக்கி நான் தொண்ணு பேச விரும்பல. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுருங்க. அதாவது இந்த எஃப்எஃப் இன்னும் ஒரு 4 எபிசோடில் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன எஃப்எஃப் போடலான்னு யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு ஒரு 2 கான்செப்ட் தோணுது. 2 கான்செப்ட்டுமே ஒரு மாதிரி பக்காவாக இருக்கும். லைக் வந்து ஒன்று லவ் கான்செப்ட்டு, ஃபுல்லாக லவ் இருக்கும். அண்டு ஃபன்னு, ஒரு மாதிரி ப்ரொஃபஸரும் ஸ்டூடெண்ட்டும் பியூராக லவ் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அண்டு அதே வந்து அடுத்த இதுன்னு கேட்டால் கொஞ்சம் டிஸ்கஸிங்காக சைக்கோ த்ரில்லர்டா, ரொம்ப சைக்கோட்டிக்காக இருக்கும். பிளட்டு அது இதுன்னு ஒரு மாதிரி அருவருப்பான சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள்னு பார்த்து எனக்கு என்ன போடலான்றது அடுத்து சொல்லுங்கடா. அண்டு நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் அடுத்து எஃப்எஃப் போடணும். ஸோ தொண்ணூத்தனையும் பேசாமல் இன்றைக்கி எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இது வந்து லவ் ரிட்டன் இன் பிளட்டோட 9th பார்ட். புதுசாக நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆனவங்க எல்லாருக்கும் வெல்கம்டா. ஸோ அப்படியே எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோட இதில் விட்டுருந்தோன்னா, ஒரு டார்க்கான பிளேஸ்லேருந்து ஒரு பர்சன் வந்திருப்பாங்க. அண்ட் இந்த மாஸ்க் போட்ட பர்சன் அவங்க முன்னாடி நின்றுட்டு இருந்திருப்பாங்க. தென் நீ தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்படியே இப்போ ஒரு 12:08 ஆகுது. ஸோ எல்லா இடமும் டார்க்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ யூனிவர்சிட்டி காட்டேஜ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக போலீஸ் சீல் வச்சுட்டாங்க. அண்டு அந்த அச்சீவர் அவரோட பாடியை ஃபாரன்சிக் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அண்டு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ எல்லா போலீஸும் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்ருக்காங்க. பட் காங்கோட, அதாவது டிடெக்டிவ் காங்கோட மைண்டில் ஒரே ஒரு தாட் தான், 1998 இப்போ சில்வர் மாஸ்க் வேர் பண்ணியிருக்க பர்சன் சில்வர் மாஸ்க் போடலைன்னா அப்போ அந்த வில்லன் யார் அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் காங் அங்கே யோசிச்சுட்ருக்காரு. அதே கொஞ்சம் நேரம் கழிச்சு சொக்சினோட ஆஃபீஸில் காங் அண்ட் ஒயன் அண்டு சொக்சின் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அண்ட் நடுவில் லூனா லாக் 1, லாக் 2, லாக் 3 அண்ட் லாக் 4, லாக் 5 வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ அதை எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ காங் சொல்கிறாரு, இன்னும் லூனா லாக் 6 அது மட்டும் கிடச்சிச்சுன்னா ஹோல் டைம் லைனும் கனெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்களோட டோர் பெல் கிளிக் ஆகுது. ஸோ சவுண்ட் கேட்டு வெளியே போகிறாங்க. பட் வெளியே யாருமே இல்லை. அண்ட் ஆல்சோ எம்டியாக இருக்குது அந்த காரிடாரே. அண்ட் அங்கே வெளியே ஒரே ஒரு பிளாக் என்வலப் மட்டும் இருக்குது. அதை காங் பார்க்குறாரு. அண்ட் அதை எடுக்கும்போது சுற்றி பார்க்குறாரு, யாருமே இல்லை. ஸோ அதை எடுத்தால் உள்ள லூனா லாக் 6 இருக்குது. யாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்டு ஒயின் கேட்குறா, இதை யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு. ஸோ அதை எடுத்துகிட்டு உள்ளே வராரு. அண்டு உள்ளே வந்தோன்னே அந்த டேப் ரெக்கார்டரில் அந்த லாகை வந்து போடுறாங்க. அண்ட் ப்ளே ஆகுது. அதில் ஃபஸ்ட் எப்பயும் போல் ஸ்டாட்டிக் சவுண்ட் கேட்குது. அண்ட் அப்படியே கன்டினியூ ஆகுது. அந்த வாய்ஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது எல்லாருக்கும். ஏன்னா அது கிம் மின்ஜேயோட வாய்ஸு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வாய்ஸை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா ப்ராபப்ளி நான் இறந்துருப்பேன். அண்ட் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கும்போது லைட்டாக அந்த இடமே சைலண்ட் ஆகுது. அண்டு இப்போ சில்வர் மாஸ்க் போட்டிருக்க அந்த பர்சன் நம்ம எனிமி இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன அப்படின்றாங்க. ஸோ காங் அதை அந்த டேப் ரெக்கார்டரை பாஸ் பண்ணுறாரு. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சில்வர் மாஸ்க் யார் உண்மையான மாஸ்டர் மைண்டோ அவங்கள ஸ்டாப் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி வருது. தென் அப்படியே கன்டினியூ ஆகுது. அதுவும் இல்லாமல் அந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்னா அப்படிங்கும்போது ஒரு மாதிரி சவுண்டு, ரொம்ப வியர்டாக ஒரு சவுண்ட் கேட்டு அந்த டேப் ரெக்கார்டர் ஃபுல்லாக பேர்ன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ லாஸ்ட்டில் ஒரே ஒரு சவுண்ட் தான் கேட்குது, டோன்ட் ட்ரஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் மட்டும் கேட்குது. அப்படியே ஃபுல்லாக எரிஞ்சிருது. ஸோ அதை யாராலையும் இப்போ ரெக்கவரும் பண்ண முடியல. அண்ட் அதே நேரத்தில் ஒயின் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக அந்த பால்கனி இருக்கும்ல, ஸோ ஆஃபீஸ் ரூமோட பால்கனி, ஸோ அந்த இடத்துல போய் நின்றுட்டு அப்படியே மழையை பார்த்துட்ருக்கா. மழை பெய்ய ஆரம்பிக்குது. பார்த்துட்டு அவன் மைண்டில் ஒன்று தான், அப்போ அந்த சில்வர் மாஸ்க் உண்மையான வில்லன் இல்லைனா யார் அந்த உண்மையான வில்லன் அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்டே இருக்கா. அவள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கா. அந்த டைம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜின் அந்த இடத்துக்கு வராரு. அப்படியே பக்கத்தில் வந்துட்டு நின்றுட்டு ஒயனை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே மலையை பார்க்குறாரு. ஸோ 2 பேரும் மலையை தான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் ஜின் எதுவுமே பேசாமல் அவரோட கோட்டை கழட்டி ஒயனுக்கு அப்படியே மேலே போற்றி விடுறாரு. அப்போ ஒயன் அப்படியே ஜின்னை பார்க்குறா. அண்ட் அவர் சொல்கிறாரு, குளிரும் அப்படின்றாரு. அப்போ ஒயன் லைட்டாக சிரிச்சிட்டு, சார் நீங்கள் ஏன் எப்பயுமே எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்போ ஜின்னும் சிரிச்சிட்டு, அது ஒரு ப்ரொஃபஸரோட ஒர்க் அண்டு அது டியூட்டி
அப்படின்னு சொன்னோன்னே ஒயின் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு ஆனால் அது மட்டும் எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லி ஒரு சிரிக்கிறா. அப்போ ஜின்னி இந்த தடவை எதுவுமே பேசாமல் ஒயின் ஒரு மாதிரி அமைதியாக பார்க்குறாரு. அண்ட் கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் லாங் டைமாக அவர் பார்த்துட்ருக்காரு. அதே டைம் இங்கே காங் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து அவரோட ஆஃபீஸ் ரூமை இன்ஸ்பெக்ட் பண்ண போயிருக்காரு. அண்ட் அந்த போலீஸ் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஓல்டு டாக்குமெண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து கீழே விழுவுது. அதை அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அதுக்குள்ளேருந்து ஒரு ஃபோட்டோ கீழே விழுந்திருக்கு. அதை எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே 1998 அப்படின்னு சொல்லி அந்த இயரில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ. அதில் யங் ப்ரொஃபஸர் சுக்சின், அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் மின்ஜெய் அவர் இருக்கார். அண்ட் ஆல்சோ அந்த டாக்டர் ஆன்யான் ஹூ இருக்காரு. அது பக்கத்தில் ஒரு யங்கான போலீஸ் ஆஃபீஸர் நின்றுட்டுருக்காரு. ஸோ அவர் அப்படியே பின்னாடி அந்த ஃபோட்டோகிராஃபை பின்னாடி திருப்பி பார்க்குறாரு. அதில் என்னென்னா கான் ஜே.ஓ அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே அவர் கொஞ்சம் ஷாக்கு. கான் ஜே.ஓ அப்படின்னு சொல்கிறாரு. பிகாஸ் வந்து அது அவரோட அப்பாவோட ஃபோட்டோ. அண்ட் அதே சமயம் அந்த அன்னோன் லொக்கேஷனில் அந்த மாஸ்க் போட்ட பர்சன் பியானோ வாசிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த பழைய பியானோ வாசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டார்க் பிளேஸ்லேருந்து ஒரு பர்சன் வந்திருந்தாங்கல்ல, ஸோ அந்த பர்சன் கோட் போட்டு வந்துட்டு அந்த இடத்துல நிற்கும்போது இந்த வில்லன் இருக்கார்ல, ஸோ அவர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீ ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருந்த ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸை வந்து அந்த டேபிள் மேலே தூக்கி எறிகிறாங்க. ஸோ அதில் வந்து ஒயன் உங்கள் ஃபோட்டோ தான் இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே இவர் அப்படியே வியர்டாக பார்த்துட்டு அந்த கோட் போட்டு பர்சனை பார்க்குறாரு. ஸோ அந்த பர்சன் அப்படியே பார்த்துட்டு இந்த பொண்ணை இவளை சீக்கிரம் என்கிட்ட கொடுக்கணும், அதுவும் அந்த பிளட் மூனுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது இவர் அப்படியே வைடில் பார்த்துட்டு அவளை சாக்கடிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பர்சன் சொல்கிறாங்க எக்ஸாக்ட்லி அப்படிங்கும்போது இந்த கேமரா அப்படியே அவங்க கையில் ஜூம் ஆகுது. ஸோ அவர் கையில் இருக்க ஒரு அந்த மோதிரம் இருக்குல்ல, ஸோ அந்த ரிங்கில் வந்து KM அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இந்த இதை ஆல்ரெடி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. KMனு ஒரு இடத்துல ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த அப்படியே பார்த்தா ஒரு 1:15 ஆகுது. அந்த டைமில் அந்த யூனிவர்சிட்டி ஃபுல்லாக போலீஸ் பேட்ரோல் போயிட்டே இருக்காங்க, ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே தெரியல இந்த பர்சன் யார் அப்படின்னு, அந்த வில்லனை யாருன்னு கண்டுபிடிக்கல. அதே டைமு காங் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து இந்த போலீஸ் அச்சீவ் ரூம் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துக்கு போய் அவரோட அப்பாவோட இதை பற்றி தேடுறாரு. இந்த ஃபைலும் கிடச்சிருது. ஸோ அதை எடுக்கிறாரு. அதில் என்ன போட்டிருக்குன்னா காங் ஜியூ அண்ட் எப்போ செத்துருக்காருன்னா 1998 ஹீ இஸ் கில்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பிளட் மூன் இன்சிடெண்ட்டில் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னா அவருக்கு கண்ணெல்லாம் வியர்ட் ஆகுது. நம்ம அப்பாவுக்கும் இந்த பிளட் மூனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கும்போது அப்படியே திடீர்னு பார்த்தா அதுக்குள்ளேருந்து ஒரு என்வலப் அப்படியே கீழே விழுவுது. அண்ட் அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ரெக்கார்ட்ஸ்ன்றனால இன்ன வரைக்கும் யாரும் அதை எடுக்கல. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, இதை படிச்சுட்ருக்கவன் என் பையனாக இருந்தா தயவு செஞ்சு தனியாக மட்டும் அந்த லூனா இன்சிடென்ட் பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணாத, அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணினா அப்படின்ற மாதிரி எழுதி இருக்குது. அண்ட் ஆல்சோ அப்படியே பார்த்தா லாஸ்ட் லைனில் உனக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரே பர்சன் ப்ரொஃபஸர் சுக்சினா மட்டும் தான் இருப்பார். அண்ட் அவருக்கு மட்டும் தான் தெரியும் இந்த ப்ராப்ளம் எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னு அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அதே டைம் இந்த இடத்துல சின்ன அந்த ரூஃப் டாப்பில் நின்று அப்படியே அந்த மூணை பார்த்துட்டு அண்டு ரொம்ப சில்லுன்னு காத்தடிச்சிட்ருக்கு. அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. ஸோ பின்னாடி யாரோ பர்சன் வராங்க, அந்த சில்வர் மாஸ்க் தான். அண்ட் அவங்க கேட்குறாங்க 28 years ஆகிடுச்சு, இன்னமும் நீ மற்றவங்களை காப்பாற்றணும் தான் நினைக்கிறல்ல, ஒன்று தவிர அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது அவர் காப்பாற்றிக்க மாட்டேங்கிறாருன்றதை மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த பர்சன் ஜின் கேட்குறாரு, இப்போ எதுக்கு திரும்பி வந்த அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, எல்லாம் நீ முடிக்காத ஒன்றை திரும்பி முடிக்கிச்சு வைக்க தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதே டைமு இந்த இடத்துல ஒயன் இருக்கால, அவள் எப்பயும் போல் அந்த லாக் 6 மென்ஷன் பண்ணி இந்த ஒரு இடம், ஸோ அந்த ஏரியாவுக்கு போகிறா. அண்ட் அது ஒரு குகை மாதிரி இருக்குது. அண்டு உள்ளே போகும்போது டார்ச் அடிச்சுட்டே போயிட்டுருக்கா. திடீர்னு பார்த்தா அவளோட கால் இருக்குல்ல, ஸோ ஸ்லிப் ஆயிடுது. அங்கே ஸ்லிப் ஆனதில் அவள் கீழே விழுகும்போது ஒரு ஷார்ப்பான ஒரு ஸ்டோன் இருந்திருக்கும். அதில் கிழிச்சு அவளோட கையில் ரத்தம் வர ஆரம்பிக்குது. இங்கே ஜின் இருக்கார்ல, அந்த ரத்தம் அவள் கையில் வர ஆரம்பிக்கும் போது இவருக்கு இங்கே வந்து லைட்டாக ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ அந்த பர்சன் அதை பார்க்குறாங்க. அண்டு அவர் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கிரிம்சன் கலரில் லைட்டாக க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி ஒரு மாதிரி பாடியை ஷவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த வாழை பிடிச்சிக்கிறாரு டைட்டாக, ப்ளீஸ் கண்ட்ரோல்,
கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த இடத்த விட்டு அப்படியே சீக்கிரம் போயிடுறாரு. ஸோ அவர் கரெக்டாக எங்கே வந்திருக்காருன்னா, இங்கே ஒயின் இருக்கால, ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காரு. அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒயனை பார்க்குறாரு. ஒயன் வந்து சார் நீங்கள் அப்படிங்கும்போது அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறாரு. சார் என்னாச்சு அப்படிங்கும்போது அவர் பாடி ஒரு மாதிரி ஷோர் பண்ணிவிட்டு அண்டு ஆல்சோ அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அண்டு சார் என்னாச்சு, உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க அப்படிங்கும்போது ஒயின் அப்படின்னு இல்லை, பக்கத்தில் வராத, தயவு செஞ்சு இப்போ என் பக்கத்தில் வந்துடாத, அது அது உனக்கு ப்ராப்ளமாக முடியலாம், தயவு செஞ்சு தள்ளிடு அப்படிங்கும்போது ஒயின் இதை கவனிச்சிட்ருக்கா. அதே சமயம் ஜின் எப்படியும் அவர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு கடகடன்னு. அதே சமயம் இங்கே காங் இருக்கார்ல, டிடெக்டிவ் காங், அவர் இங்கே அந்த லாகில் சொன்ன மாதிரி அவரும் இந்த இடத்துக்கு வந்திருப்பார், இப்போ தான் வந்திருப்பார். ஸோ ஒயினை பார்க்குறாரு. ஒயின் கையில் அந்த பிளட்டு போயிட்டுருக்குல்ல, அதை பார்த்துட்டு ஒயன் என்னது இது, சார் இல்லை லைட்டாக அடிபட்டுருச்சு, சீக்கிரம் வா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு வராரு. அந்த டைம் அவருக்கு ஒரு வியர்டான ஒரு விஷயம் தெரியுது. லைக் வந்து இந்த ஃபுட் பிரிண்ட் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல ஃபுட் பிரிண்ட் பதிலாக ஏதோ ஒரு ஹியூமன் கால் தடம் மாதிரி இல்லாமல் ஏதோ வித்தியாசமான ஒரு ஃபுட் பிரிண்ட் அவர் கணக்குப்படுது. லைக் அதோட நெயில்ஸ்லாம் ரொம்ப லென்த்தாக இருக்குது. அதை இவர் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இது யாரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதே சமயம் அந்த டார்க்கான பிளேஸ் இருக்குல்ல, அந்த பிளேஸில் அந்த பர்சன், அந்த டார்க்கில் இருந்த பர்சன், இப்போ தெரிஞ்சிருக்கும் அந்த சில்வர் மாஸ்க் வந்து மாஸ்டர் மைண்ட் இல்லைன்னு. அந்த இன்னொரு பர்சன் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு 1998 ரெக்கார்ட் பண்ண ஒரு மியூசிக்கை வந்து நம்ம ஃபோனில் கேட்டுட்ருக்காரு. ஸோ அதில் என்ன வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்குன்னா, இஃப் ஐ ஃபெயில்ட் ப்ளீஸ் ப்ரொடெக்ட் சக்ஷன் அப்படின்னு சொல்லி மிஞ்சிய வாய்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை கேட்டு இவங்க ஒரு கோல்ட் அவுட் ஸ்மைல் பண்ணிவிட்டு அண்டு சொல்கிறான், 28 வருஷமாக அவனை நீ காப்பாற்றிட்ட, ஆனால் இப்போ நீ பார்க்கணும் அவனை நான் எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லி இந்த பர்சன் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ இன்னும் ஃபேஸ் டார்க்கில் தான் இருக்குது. அண்ட் அந்த கேமரா அப்படியே அந்த பர்சன் தெரிகிற மாதிரி கிளியர் ஆகிற மாதிரியே அப்படி காமிக்கிறோம். தென் அப்படியே பார்த்தா அவங்க மேலேருந்து அவங்களோட ஹூடி எடுக்க போகிற நேரத்தில் அந்த சர்ச் பெல்லு அடிக்குது. ஸோ அப்படியே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. அப்படியே அந்த பர்சன் கேலண்டரில் மார்க் பண்ணுறாரு, இன்னும் 48 ஹார்ஸ் தான் இருக்குது அப்படின்னு. பிகாஸ் இன்னும் பிளட் மூனுக்கு 48 ஹார்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தா இந்த இடத்துல ஒயன் அவளோட ரூமில் ஹாஸ்டலில் உட்காந்துட்டு அவள் ஜின்னு இன்னைக்கு கொடுத்த கோட் இருக்குல்ல, ஸோ அது அப்படியே டைட்டாக ஹக் பண்ண போகிறா. அந்த டைம் அவங்க அவரது பாக்கெட்லேருந்து ஒரு லாக்கெட் விழுவுது. அந்த லாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறா. அந்த லாக்கெட்டுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ இருக்குது. சுக்சின்னு, தென் அந்த மிஞ்சே இருக்கார்ல, ப்ரொஃபஸர் மிஞ்சே, அப்புறம் ஒரு சின்ன பையன் இருக்கான். ஸோ அது பின்னாடி ஒன்று எழுதியிருக்கு, எப்பயும் ரிலேஷன்ஷிப், ஒரு அழகான ஃபேமிலின்றது பிளட்னால தான் உருவாகணும்னு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை படித்து பண்ணோன்னு ஒயன் அப்படியே ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி வியர்டாக, அப்போ ஊஜின் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதே டைமில் இந்த விண்டோ வழியாக யாரோ ஒரு பர்சன் ஒயனை பார்த்துட்ருக்காங்க. பட் அவங்க அந்த சில்வர் மாஸ்க் கிடையாது, கையில் ஒரு அம்பர்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் அவங்க ஃபோன் எடுத்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் சொல்கிறாங்க, ஏன் அந்த லாக்கெட்டை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மார்னிங் ஆகுது, ஒரு 7:30. யூனிவர்சிட்டி எப்பயும் போல் நார்மலுக்கு வந்துருச்சு. பட் யாருக்குமே நார்மலாக இல்லை. பிகாஸ் நேற்று நைட் அந்த அச்சீவர் இறந்துட்டார்ல, ஸோ அந்த மர்டரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த சில்வர் மாஸ்க் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜின்னோட கிளாஸும் பரபரப்பாக இருக்குது. பட் ஜின் மட்டும் உள்ளே வராரு. வரும்போதே ரொம்ப காமாக நேற்று நைட் எதுவுமே நடக்காத மாதிரியே நடந்துக்கிறாரு. அண்ட் அவர் போர்டில் போய் எழுத ஆரம்பிக்கிறாரு, எவ்ரி ஃபோட்டோகிராஃப் டெல்ஸ் எ ஸ்டோரி பட் ஹைட் சம்திங் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ஒயின் அந்த லாக்கெட் தான் நினச்சி பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்டு எனக்கு ஸ்பெஷல் அச்சீவர், லைப்ரரிக்கு இந்த ஸ்பெஷல் அச்சீவர் வந்திருப்பார். அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு உள்ளே போய் அந்த ஃபோட்டோகிராஃப் இருக்குல்ல, அதை ஸ்கேன் பண்ண போகிறா. ஸோ ஸ்கேன் பண்ணி ஜூம் பண்ணால் உள்ள ஏதோ ஒரு ஹிடன் இங்க் மாதிரி இருக்குது. அண்டு அதை பார்த்துட்றா. அண்டுக்கு அவளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதுக்கு கீழே ஏதோ மெசேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் யூவே லைட் இருக்குல்ல, ஸோ அந்த லைட்டு கீழே வைக்கிறா. அண்ட் அது கிளியராக தெரியுது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த ஃபோட்டோகிராஃபில் சென்டரில் இருக்க அந்த குட்டி பையன் ஊஜின் கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ ஒயனுக்கு சரியான ஷாக். ரொம்ப ஷாக்கா அப்போது அப்படின்னு சொல்கிறா. ஸோ அந்த டைம் அது கீழே இன்னொன்று எழுதியிருக்கு, அதுக்கு நீங்கள் 7th ஃபோட்டோகிராஃபை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கு.
ஸோ டிடெக்டிவ் காங் ஹாங்கோ அந்த பிளட் இன்சிடென்ட் இருக்குல்ல, பிளட் மூன் இன்சிடென்ட், ஸோ அந்த ஃபைல் எடுக்கிறாரு அண்ட் ஆல்சோ அதை ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. அந்த இன்சிடென்ட்டுக்கு ஃபோட்டோஸ் எவிடன்ஸ்னு கொண்டு கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்களே, அந்த ஃபோட்டோ எவிடன்ஸில் 1 2 3 4 5 6 அண்டு 8 இருக்குது. பட் 7 வந்து காணோம். அவர் அப்போ இதை இயர்ஸ் முன்னாடியே யாரோ ஒருத்தவங்க இன்டென்ஷனலாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்ருக்காரு. அதே சமயம் இங்கே ஓஎன் ப்ரொஃபஸர் ஜின்னை மீட் பண்ண வந்திருக்கா. வந்துட்டு ப்ரொஃபஸர் ஓஎன் வா அப்படிங்கும்போது உள்ளே வரா. ப்ரொஃபஸர் ஐ வாண்ட் டு ஆஸ்க் சம்திங் அப்படிங்கும்போது என்னாச்சு? அப்போ உங்கள் லாக்கெட்டில் இருக்க அந்த சின்ன பையன் ஃபோட்டோ ஓச்சினது இல்லையா அப்படிங்கும்போது சின்ன சர்ப்ரைஸாக பார்க்குறாரு. என்ன சொல்கிற அப்படிங்கும்போது இந்த ஹிடன் மெசேஜ் இருக்குல்ல, அதெல்லாம் காமிக்கிறா ஜின் கிட்ட. அதை பார்த்துட்டு இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. ஸோ அதே டைம் இங்கே சில்வர் மாஸ்க் போட்டிருப்பாங்கள்ல, அந்த பர்சன் அவன் அந்த யூனிவர்சிட்டி சேப்பல் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போகிறான், தனியாக போகிறான். அண்ட் ஆல்சோ அங்கே அண்டர் கிரவுண்டில் ஒரு தனியாக ஒரு பிளேஸ் இருக்குது, லைக் வந்து ஹிடன் ஸ்பாட்டு. அதை ஓப்பன் பண்ணுறான். அங்கே ஃபோட்டோகிராஃப் 7 இருக்குது. ஸோ அந்த 7th ஃபோட்டோகிராஃபை எடுக்கிறான். அதில் ப்ரொஃபஸர் சொக்ஜின் அண்ட் ஆல்சோ ப்ரொஃபஸர் மின்ஜெயி, அப்புறம் டாக்டர் ஹான்யாங்கோ, தென் நம்ம காங்கோட அப்பா, இவங்க 4 பேரோட ஃபோட்டோ இருக்குது. அண்ட் ஆல்சோ அதில் ஒரு குட்டி குழந்தை, ஒரு 5 years ஒரு கேர்ள் பேபி, அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாஸ்கடு பர்சன் அவர் ஃபேஸ் ஒரு மாதிரி ரொம்ப பயப்படுற மாதிரி வச்சுட்டு ஃபைனலி அப்போ இந்த இவளையும் மறைச்சி வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அந்த ஃபோட்டோ பின்னாடி ஒரு மெசேஜ், ஃபர்ஸ்ட் வீக்னஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்படியே பார்த்தா இந்த இடத்துல ஒயினும் ஜின்னும். ஸோ ஒயின் ஒரு பெஞ்ச் இருக்கும், அந்த கார்டன் ஏரியாவாக இருக்குது, யூனிவர்சிட்டி கார்டன் ஏரியா. அந்த இடத்துல ஒரு பெஞ்சில் உட்காந்து நோட்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கா. அப்போ ஜின் வராரு. வந்துட்டு ஒரு சாண்ட்விச் எடுத்து ஒயின் கையில் கொடுக்குறாரு. ஒயின் அப்படியே சார் நீ பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்ட அதான் அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னோட நோட்ஸ் காஃபி ஸ்டெயின் மட்டும் தான் இருக்குது அதனால் அப்படிங்கும்போது ஒயின் சிரிச்சுட்டு ப்ரொஃபஸரா இல்லை டிடெக்டிவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் லைட்டாக ப்ரொஃபஸர் தான், பட் உன் மேலே வரி பண்ணுற ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லும்போது ஒயின் அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ஸோ அப்படியே லைட்டாக தலையை கீழே குனிஞ்சிக்கிறா. அண்ட் 2 பேரும் அப்போ பேசலை. அதே டைம் டிடெக்டிவ் காங் ஹாங்கோ அவரோட வீட்டில் இருக்கார். அப்போ திடீர்னு காலிங் பெல் யாரோ அடிக்கிற சவுண்டு. ஸோ வெளியே போய் பார்த்தா அவருக்கு ஒரு அனானிமஸ் பார்சல் வந்திருக்கு. அவர் க்ளவுஸை போட்டுட்டு அதை மெதுவாக எடுக்கிறாரு. எடுத்து உள்ளே பார்த்தா இன்சைட் அந்த ஃபோட்டோகிராஃப் 7th ஃபோட்டோகிராஃப் இருக்குல்ல, அது வந்திருக்கு. அதை பார்த்தோன்னா ஒரு சரியான ஷாக். அண்டு அந்த ஃபோட்டோகிராஃபில் பேக் ரோவில் ஒரு ஒயிட் அந்த ரிசர்ச்சர் போட்டிருப்பாங்களா, அந்த யூனிஃபார்ம் போட்டு ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க பின்னாடி. அண்டு அவரோட டேக்கில் அசிஸ்டன்ட் ரிசர்ச்சர்னு எழுதியிருக்கு. அண்ட் அந்த பர்சன் தான் இப்போ சில்வர் மாஸ்க் போட்டிருக்க இந்த பர்சன். அவர் யாராக இருப்பார்? மேபி லூனா ப்ராஜெக்டில் அவரும் ஒன் ஆஃப் த ரிசர்ச்சராக இருப்பாரா? பட் அப்படியே பார்த்தா அந்த ஃபோட்டோ பின்னாடி ஒன்று எழுதியிருக்கு. என்னென்னா இந்த கொலைகாரன் இந்த ஃபோட்டோவில் இருக்க யாரும் கிடையாது, யார் இந்த ஃபோட்டோவை எடுத்தாங்களோ அவன் தான் அப்படின்னு அந்த ஃபோட்டோ மேலேயே ரெட் மார்க்கரில் எழுதியிருக்கு. பின்னாடி என்னென்னா KWH அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோவை எடுத்தது காங் ஹாங்கோட அப்பா தான். ஸோ அவரோட இனிஷியலாக தான் இந்த மாதிரி எழுதியிருப்பார். அவர் அதை பார்த்துட்டு அப்பா நீங்கள் அப்போ அதை என்ன பார்த்தீங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபோட்டோ இவர் தான் எடுத்தாருன்னா அப்போ அவர் கூட நின்ன ஒரு பர்சன் அவர் தான் கண்டிப்பாக கொலைக்காரன் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோவில் மென்ஷன் ஆகிருக்கு. அப்போ அது யாராக இருப்பா? அவள் இது யோசிச்சுட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த இடத்துல இருக்க லைட்ஸ் எல்லாம் ஃப்ளிக்கர் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. ரூமே டார்க்காக இருக்குது. அண்டு அப்படியே அந்த டோருக்கு வெளியிருந்து ஒரு சவுண்டு, டிடெக்டிவ் நீ அந்த ஃபோட்டோவை பார்க்குறத நிறுத்திட்டு அதில் இருக்க ஷேடோ யாருதுன்றதை பாரு அப்படின்னு சொல்லுது. 12:30 மாதிரி ஆகுது. அப்போ இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு காங் வந்துட்டார். ஸோ ஒயன் அண்ட் ஆல்சோ சொக்ஜின் அண்ட் காங் இவர் 3 பேரும் உட்காந்து அந்த ஃபோட்டோ பார்த்துட்ருக்காங்க. தென் அவருக்கு வந்து மெசேஜஸ் எடுத்து எல்லாத்தையுமே காங் சொன்னதுக்கப்புறம் அந்த ஷேடோவை எல்லோரும் ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அந்த ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோவில் யாரோ ஒருத்தவங்க ஸ்பெக்ஸ் போட்டிருந்ததில் அந்த கிளாஸில் வந்து இன்னொரு பர்சனோட ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அண்ட் அவரோட ஃபேஸ் தெரியல, பிகாஸ் அந்த பிரைட்னஸில் அந்த ஃபேஸ் கரெக்டாக தெரியல. பட் இப்போ ஒரு பர்சன் இருக்காங்கன்னு தெரியுது, கேமரா பிடிச்சிட்ருக்காங்கன்னு. அண்ட் அப்போ காங் சொல்கிறாரு, அப்போ இந்த ஃபோட்டோகிராஃபர் தனியாக இது எடுக்கல,
அதாவது எங்கள் அப்பா கூட யாரோ ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதே சமயம் அவங்க கண்டுபிடிச்ச அந்த ஃபோட்டோஸில் இருக்க ஒரு சில விஷயத்தெல்லாம் வச்சு அவருங்க ஏதோ ஒரு பேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த பேஸ்மெண்ட் வழியாக போயிட்டுருக்காங்க. போனால் ஒரு சென்டரில் ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்க மாதிரி ஒரு சர்க்கிள் போட்ட ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் அதுக்கு நடுவில் அந்த பிளட் மூன் சிம்பிள் இருக்குல்ல, ஸோ அந்த சிம்பிள் இருக்குது. அண்டு 12 கேண்டில்ஸ் ஏற்றி வச்சுருக்காங்க. ஏற்றி வச்சு அது அணைஞ்சு ரொம்ப பழைய கேண்டில்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு நடுவில் ஒரு ஆன்ஷியன்ட் புக் இருக்குது. அண்ட் அதை ஒயின் பார்த்துட்டு அதை போய் மெதுவாக ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணால் உள்ளே என்ன எழுதியிருக்குன்னா பிளட் மூன்றது ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது அப்படின்னு சொல்லுது. தென் இதை பார்த்தோன்னே ஒயினுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா, ட்ரான்ஸ்ஃபரா அப்படின்னு சொல்லி ஜின்னை பார்க்குறா. ஸோ ஜின்னை அவளை பார்த்துட்டு காமாக சொல்கிறாரு, ஆமாம் பிளட் மூன் அப்படின்றது ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு அந்த பவரை சேஞ்ச் பண்ணுறது. லைக் ஒருத்தவங்க கிட்ட இருக்க அந்த இம்மோர்டல் பவரை இன்னொருத்தவங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறது. பட் லூனா ப்ராஜெக்ட் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா கண்டிப்பாக எல்லாரையும் எப்பயுமே சாகாத ஆளுங்களா இம்மோர்டலாக ஆக்க முடியும்னு நினச்சாங்க அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த காங் அப்படியே ஒயினை பார்த்துட்டு அப்போ ஃபோர்த் விட்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அப்படியே ஜின் வந்து கண்ணை மூடுறாரு. கண்ணை மூடும்போது ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயிண்டாக கண்ணை மூடுறாரு. அது ஒயினுக்கு புரியல. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு தான் அவளுக்கு புரிய வருது. அப்போ அந்த ஃபோர்த் விட்னஸ் நானா அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு மியூசியத்துக்குள்ளே தான் இருக்காங்க. அந்த மியூசியத்தில் இருக்க அண்டர் கிரவுண்டில் தான் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கிளாஸ் உடையிற சவுண்ட் கேட்குது. அவங்க அப்படியே சுற்றி பார்த்தா அந்த ஒயிட் மாஸ்க் போட்ட சிலர் ஒரு கொஞ்சம் நிறைய பேர் அவங்கள சுற்றி வளைச்சிட்டாங்க. அப்படியே உள்ளே நடந்து வராங்க. காங் இதை பார்த்துட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்டு ஜின்னு ஒயின் அப்படியே அவர் பின்னாடி நிற்க வச்சுட்டு தயவு செஞ்சு என் பின்னாடி இருந்து நவுந்துராத அப்படின்னு சொல்கிறாரு. பட்டு அவங்க ஸ்மோக் அந்த இதெல்லாம் பால்ஸ்லாம் யூஸ் பண்ணனால ஃபுல்லாக ஸ்மோக்கியாக இருக்குது அந்த இடம். ஸோ அவங்களால ரெண்டு பேரும் ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் செப்பரேட் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ ஒயன் அந்த காரிடாரில் அந்த டோர் பக்கம் ஓடிட்டுருக்கா. அந்த டைம் ஜின் எதுவுமே அதை பார்க்கல. பட் அப்போ ஒரே ஒரு ஒயிட் மாஸ்க்டு பர்சன் மட்டும் ஒயின் கிட்ட ஓடி வந்துட்டுருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த கத்தியை எடுத்துகிட்டு. ஸோ இதை ஒயின் பார்த்தோன்னா ரொம்ப ஷாக்காகி ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுட்டு அந்த இடத்துல. அந்த டைம் அந்த பர்சன் அப்படியே அந்த கத்தியை வச்சு கரெக்டாக குத்த போகிறாங்க. டச் ஆக போகுது கத்தி. அந்த டைமில் ஒரு பர்சன் ஒரு ஷேடோ மாதிரி சல்லுன்னு வந்து அந்த மாஸ்கடு பர்சனை கழுத்தை பிடிச்சி அந்த வாலில் தூக்கி நிறுத்துகிறாங்க. அதை ஒயின் அப்படியே பார்த்துட்ருக்கா ஸ்டன் ஆகி. அந்த பர்சன் கண்ணு கிரிம்சன் கலர், அது டார்க் ரெட்டில் இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே இருக்குது. அண்டு அவள் அதை பார்த்துட்டு ப்ரொஃபஸர் சுக்சின் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவர் கண் இன்னும் அப்படியே அந்த மாதிரியே தான் இருக்குது. இதை பார்த்து அந்த மாஸ்கடு பர்சன் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஜின்னோட அந்த அவர் பிடிச்சிருக்கலன்னு தப்பிக்க. ஸோ ஃபைனலி ஜின் அப்படியே அவனை விட்டுடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு பயந்துட்டு இந்த மாஸ்கடு பர்சன் ஓடிடுறாங்க. அப்போ ஒயின் இதை பார்த்துட்ருக்கா. அண்டு அவர் ஜின் இருக்கார்ல, அவர் இந்த வால் பின்னாடி திரும்பிட்டு ரொம்ப ஹெவியாக மூச்சு விடுறாரு. அண்ட் ஆல்சோ அவருக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் அண்ட் ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது. அப்போ ஒயின் சார் அப்போ நீங்கள் அப்படிங்கும்போது ஜின் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்கிறாரு, ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒயின் ஒரு மாதிரி அவள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த இடம் ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. ஒயின் ஏதோ பார்த்துருக்கான்னு தெரியுது அவளுக்கு. பட் அது என்னன்னு தெரியல. பிகாஸ் ஜின்னு ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு மட்டும் தான் தெரியும். பட் அவர் யார் என்னன்றதெல்லாம் இன்னும் ஒயினுக்கு எதுவும் தெரியாது. அது இன்னும் சஸ்பீஷியஸாக தான் இருக்குது. அதே டைமு இங்கே அந்த டார்க்கான பிளேஸில் அந்த மாஸ்டர் மைண்ட் இருக்கார்ல, சில்வர் மாஸ்க் ஒருத்தவர், தென் மாஸ்டர் மைண்ட் இன்னொருத்தவர். ஓகேவா? ஸோ அந்த மாஸ்டர் மைண்ட் கேட்குறாங்க, அவனை அப்படி பார்த்துட்டாளா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாஸ்கடு பர்சன் சொல்கிறாங்க, ஆல்மோஸ்ட் பார்த்துட்டாங்க அப்படின்னு தலையை கீழே குமிறாங்க. ஸோ அப்போ அந்த பர்சன் சிரிச்சுக்கிட்டே அப்போ எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அவங்க கையில் ஒரு ஆன்ஷியன்ட் நைஃப் இருக்குது. அண்ட் அந்த நைஃப்பில் எட்ஜில் வந்து பிளட்டு இருக்குல்ல, ஸோ பிளட்டு அப்படியே லைட்டாக லீக் ஆகிட்டுருக்கு. அண்ட் அந்த ஹேண்டில் இருக்குல்ல, ஸோ அந்த ஹேண்டில் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அந்த சில்வர் பிளட் மூன் சிம்பிள் இருக்குல்ல, ஸோ அந்த சிம்பிள் மாதிரி இருக்குது. அதை பிடிச்சிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க, இன்னும் 44 hours அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் 1 ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அண்டு அப்படியே பார்த்தா
அங்கே இருக்கிறது ஒரு அபாண்டன்ட் சர்ச் மாதிரி இருக்குது. அண்ட் அந்த இடத்துல ஒரு பெரிய ரொம்ப ஹியூஜ் இது ஸ்பேஸில் இந்த சிம்பிள் இருக்குல்ல, பிளட் மூன் சிம்பிள். ஸோ அந்த சிம்பிள் இருக்குது, வரைஞ்சிருக்கு. அண்ட் ஆல்சோ அது கீழே ஒரு லத்தீனில் ஒன்று எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு லைஃப் எண்டானாதான் இன்னொரு கர்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு யூனிவர்சிட்டியில் ஒயன் இப்போ கிளாஸ் ரூமில் இருக்கா. அண்டு எல்லோரும் நார்மலாக இருக்காங்க. பட் ஒயன் இன்னும் நார்மலாக இல்லை. அவள் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கா. அவள் மைண்டில் ஒன்று தான் ஓடிட்டுருக்கு. ப்ரொஃபஸர் சொக்சின் அண்ட் இம்பாசிபிள் ஸ்பீட் கிரிம்சன் ஐஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைமில் சொக்சின் எப்பயும் போல் போர்டில் கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. ஃபியர் கேன் சேஞ்ச் எவ்ரிதிங் யூ கேன் சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அது சொல்லும் போது ஒயின் அப்படியே சின்ன பார்த்துட்டே இருக்கா. இந்த தடவை நோட்ஸை ஓப்பனும் பண்ணல, அண்ட் நோட்ஸும் எடுக்கல. ஸோ சொக்சின்னு இதை பார்த்துட்ருக்காரு. அண்ட் கொஞ்சம் நேரம் ஆகுது, கிளாஸ் முடிச்சு எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. பட் எம்டி ரூமாக இருக்குது. ஒயின் மட்டும் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. அண்ட் ஜின் அந்த இடத்துல எல்லா நோட்ஸையும் எடுத்து வச்சுட்ருக்காரு. ஸோ அப்போ ஒயின் ஜின் கிட்டே போகிறா. போயிட்டு சார் அப்படின்றா. ஸோ ஜின் லைட்டை திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது ஒயின் கேட்குறா, சார் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ ஜின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே பேக் சைட் திரும்பிடுறாரு. திரும்பிட்டு அப்படியே நிற்கும் போது அவள் திரும்பி கேட்குறா, சார் ப்ளீஸ் சொல்லுங்கள் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அண்டு அவர் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக போய் அந்த எப்பயும் போல் விண்டோ சைடில் அந்த மலையை பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு நான் இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணேன்னா நீ உன் செல்ஃபே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அண்ட் இது கேட்டோன்னு ஒயன் எனக்கு ட்ரூத் மட்டும் தான் வேணும், மற்றதும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் மெதுவாக ஒயனை பார்த்து திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு சம்டைம்ஸ் ட்ரூத் யாரையும் சேவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போயிடுறாரு. ஸோ ஒயன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. அண்டு அவர் இந்த தடவை அப்போஸும் பண்ணல, அதை அக்செப்டும் பண்ணலை. ஸோ அதே டைம் காங் இருக்கார்ல, அவர் வந்து அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு அந்த ஃபாரன்சிக் லேப் போகிறா. அந்த இடத்துல எல்லாம் அந்த ஃபோட்டோவை தான் ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அண்டு ரொம்ப அல்ட்ரீம் லெவலில் இருக்க அந்த மிஷினரிஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஜூம் அவுட்டில் அந்த டெக்னீஷியன் எந்திரிச்சு சொல்கிறாரு, சார் இங்கே வாங்க. சொல்லுங்கள் என்னாச்சு சார்? இந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு பெஞ்ச் மட்டும் தெரியுது. அண்ட் இந்த பெஞ்ச் நம்ம கொரியாவில் ஒரு இடத்துல தான் இருக்குது. அப்படிங்கும்போது அதை இன்னும் ஜூம் பண்ணுறாங்க. பார்த்தா அது ஒரு சர்ச் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த சர்ச் தான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கு. தென் அவர் சொல்கிறாரு, அப்போ அந்த மாஸ்டர் மைண்ட் அங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ அதே டைமு இங்கே அந்த மாஸ்டர் மைண்ட் இருக்காங்கள்ல, ஸோ அந்த இடம் அதே இடத்துல தான் அவர் இருக்கான் தான். தென் சில்வர் மாஸ்க் இருக்காங்களே, அவன் அந்த மாஸ்டர் மைண்ட் நின்றுட்டு இருக்கும்போது அந்த மாஸ்டர் மைண்ட் கேட்குறாரு, அவனை முழுசாக அப்படியே பார்த்தாளா அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் சார். அண்ட் அவளுக்கு அவன் மேலே பயம் வந்துருச்சா அப்படிங்கும்போது இவங்க ஒரு மாதிரி அமைதியாக கொஞ்சம் பயந்துக்கிட்டே, இல்லை சார் அப்படிங்கும்போது அவனுக்கு ஃபஸ்ட் டைம் ரொம்ப கோவம் வருது. அப்போ அவளுக்கு அவன் மேலே பயம் வர மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். ஸோ இந்த மாஸ்கட் பர்சன் இருக்கார்ல, சில்வர் மாஸ்க், அவர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அந்த டோரை விட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டே அமைதியாக அந்த ரூம் விட்டு போகிறாரு. ஸோ அந்த டோர் கிட்டே போகும்போது அவரோட கை ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. அதே டைம் ஒயன் அந்த கார்டன் ஏரியா இருக்குல்ல, யூனிவர்சிட்டி கார்டன் ஏரியா, அதே இடத்துல உட்காந்துருக்கா. அண்ட் உட்காந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா இன்றைக்கி நடந்தது எல்லாத்தையும். ஸோ அந்த டைமில் ஜின்னு அப்படியே மெதுவாக வராரு. வந்துட்டு அவர் முன்னாடி நிற்கிறாரு. ஏன்னா அந்த இன்சிடென்ட், அதாவது அந்த எதுவுமே சொல்லாமல் அவர் போனதுக்கப்புறம் ஒயன் ஒரு மாதிரி கோவமாக இருப்பான்னு அவருக்கு தெரியும். ஸோ உட்காராமல் நின்றுட்டுருக்காரு. கொஞ்சம் நேரம் ரெண்டு பேருமே எதுவுமே பேசல, அமைதியாக ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்காங்க. அண்டு சின்ன அவரோட கையிலேருந்து ஒரு பெரிய சாக்லேட் பார் எடுத்து ஒயின்ட்டு கொடுக்குறாரு. ஸோ ஒயின் பார்க்குறா, நீ லஞ்சையும் ஸ்கிப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ ஒயன் அப்படியே பார்த்துட்டு, எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க ப்ரொஃபஸர் அப்படிங்கும்போது அந்த சொக்சின் அப்போ சொல்கிறாரு, ஆஸ் அ ப்ரொஃபஸர் நோட்டீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஒயன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, எல்லா ப்ரொஃபஸரும் கிடையாது, ப்ரொஃபஸர் சொக்சின் மட்டும் அப்படின்னு சொல்லி ஒயன் சொன்னதுக்கப்புறம் ஜின்னு ஒரு மாதிரி இந்த தடவை அவரால் எதுவுமே பேச முடியல. ஒரு மாதிரி அவரோட சீக்ஸ்லாம் ஒரு மாதிரி ரெட் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ அமைதியாக அப்படியே உட்காந்துருக்காரு. ஒயன் அப்படியே பார்க்குறாரு. அவருக்கு எதுவும் பேச வரல. பட் அவருக்கு பார்வையிலேயே சொல்லாத நிறைய ஃபீலிங்ஸ் தெரியுது. நைட் டைம் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ காங் வந்து அந்த அச்சீவ் ரூம் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துக்கு போகிறாரு. ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. அண்டு அவர் ஒரு டாக்குமெண்ட் எடுத்து பார்த்துட்ருக்காரு. அண்ட் அதில் ஃபோட்டோ இருக்குது. அதில் அந்த
டாக்டர் ஞான் வு அண்ட் ஆல்சோ மிஞ்சய் ஃபோட்டோ அண்ட் சொக்சின் ஃபோட்டோ இவங்க ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ தேர்டு ஃபோட்டோ அண்டு அதை பார்த்தோன்னே அவர் கையில் இருந்து அந்த டார்ச் லைட் அப்படியே கீழே போட்டுறாரு. பிகாஸ் அந்த நேம் என்னென்னா டாக்டர் லூகஸ் வெரிட்டாஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. அண்ட் ஆல்சோ அதில் கீழே இன்னொரு லைன் எழுதியிருக்கு என்னென்னா அஃபிஷியலி டிகேஸ்ட் 1998 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு அவர் ஷாக்காக நின்றுட்டுருக்காரு. அண்ட் ஆல்சோ அந்த டார்ச் அப்போ திடீர்னு பின்னாடி சைட்லேருந்து அந்த டார்க்னஸ்லேருந்து யாரோ ஒரு பர்சன் அப்படியே கிளாப் பண்ணிகிட்டே முன்னாடி வராங்க. அண்ட் அவங்க சொல்கிறாங்க இறந்து போன சஸ்பெக்ட்ஸ் நிறைய விஷயத்த ரொம்ப நாளாக மறைச்சி வச்சுருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி. அண்ட் அந்த டார்ச் லைட்டை அப்படியே டிடெக்டிவ் காங்ஹாங்கோ எடுத்து அந்த டார்க்னஸ் பக்கம் திருப்புறாரு. பட் அந்த இடத்துல யார் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அப்படியே அங்கே ஒரு அந்த லைட்ஸ் கீழே விழுவுது. அண்ட் அந்த இடம் ஃபுல்லாக டார்க் ஆயிடுது. தென் காங்ஹாங்கோக்கு என்னாச்சு? பட் அவருக்கு எதுவும் ஆகலை. ஏன்னா அடுத்து அப்படியே அந்த டார்ச் எடுத்து அந்த இடத்த நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்கே அவரை சுற்றி ஏதோ சவுண்ட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அண்டு ஃபுட் ஸ்டெப் சவுண்ட்ஸ் நிறைய கேட்குது. அவர் அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு யங்கான பர்சனோட வாய்ஸு, டிடெக்டிவ் காங் ஃபைனலி நீ இங்கே வந்துட்ட போல அப்படின்னு. பிகாஸ் அவர் இப்போ நின்றுட்டுருக்க இடம் வந்து அந்த பழைய ஏரியா இருக்குல்ல, அவன் அந்த வில்லன் இருக்கான்ல, ஸோ அந்த ஏரியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ அங்கே அந்த டைரி வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ அந்த பர்சன் சொல்கிறாங்க பரவாயில்ல நீ சீக்கிரமே வந்துட்ட அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் சொல்கிறாங்க. அண்டு இவர் கையில் கன்னை எடுத்துகிட்டு அவனை பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு லூகஸ் வெரிட்டாஸ் அப்படின்னு சொல்லி அவர் அந்த நேமை சொல்கிறாரு. ஸோ அந்த பர்சன் பரவாயில்லையே இந்த நேமை இன்னும் எல்லோரும் ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதே டைம் ஒயின் அவளோட கையில் அந்த அடிபட்டுருந்துச்சுல, அதுக்கு ட்ரெஸ்ஸிங் ஆல்ரெடி போட்டிருந்தது. இப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்காக நர்சிங் ரூம் போகிறா. ஸோ அங்கே போகும்போது அந்த பேண்டேஜை ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போ அந்த காரிடார் கிட்ட ஜின் நடந்து போயிட்டு வந்திருப்பாரு. ஸோ அதை ஓப்பன் பண்ணோன்னே அந்த பிளட் ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக வந்திருக்கு. அது அவர் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்மெல் பண்ணோன்னே அவரோட ஐஸ்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அண்டு அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. அப்போ நாட் நவ் அப்படின்னு சொல்லி அவர் வேகமாக அந்த காரிடார்லேருந்து அவசரமாக அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாரு. ரொம்ப ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு அதை ஒயன் அந்த காரிடார் பக்கத்தில் வந்துட்டா. ஸோ ட்ரெஸ்ஸிங் முடிச்சு அதை பார்த்துருப்பா. அதே சமயம் இங்கே காங் இருக்கார்ல, ஸோ அந்த காங் கிட்ட அந்த பர்சன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த லூகஸ் வந்து ஓல்டு சேரில் உட்காந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கீங்க? லூனா ப்ராஜெக்ட்ன்றது வேம்பயர்ஸை உருவாக்குறதா? சொல்லுங்கள் காங் அப்படின்னு சொல்லும்போது இவர் ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாரு. அண்டு அவர் கன்னியூ பண்ணுறாரு, இது வேம்பயர்ஸ்ன்றது ஆல்ரெடி இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக தான், அதாவது அதுங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது காங் ஒன்றுமே புரியாமல் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ப்ரொஃபஸர் சொக்சின் அவர் எங்களோட சப்ஜெக்ட் இல்லை, அவர் நாங்கள் ப்ரிசர்வ் பண்ண ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லும்போது காங்கோட ஐஸ் ரொம்ப வைடாக பார்க்குறாரு. அதே டைம் ஜின்னு அந்த ரூஃப் டாப் மேலே நின்றுட்டு அந்த மூணை பார்த்துட்ருக்காரு. அண்ட் அந்த விண்டு ரொம்ப அடிச்சிட்ருக்கு. அந்த டைமில் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு. அந்த சில்வர் மாஸ்க் இருக்கார்ல, ஸோ அந்த பர்சன் பின்னாடி வராரு. வந்துட்டு இன்னும் எவ்வளோ நாள் தான் இதை மறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின் மெதுவாக திரும்பிட்டு அவள் வாழ்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவர் ஷாக்காக பார்த்துட்டு அவள் ட்ரூத்துக்கு டிசர்வ் தான், ஸோ அவர்கிட்ட சொல்லிடு அப்படிங்கும்போது இவர் சொல்கிறாரு வேணாம், ஆல்ரெடி நிறைய பீப்புள்ஸை ட்ரூத் கொன்றுச்சு, ஸோ இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதே டைம் ஒயன் அந்த லைப்ரரி இருக்குல்ல, ஸோ அங்கே ஒரு புக் தேட போயிருப்பா. புக் தேடிட்டு இருக்கா. அந்த டைம் ஒரு புக்கு திடீர்னு கீழே விழுவுது. ஸோ அந்த புக்கில் என்னென்னா கிரியேச்சர்ஸ் ஆஃப் கிரிம்சன் மூன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ அந்த டைட்டிலில் பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஓப்பன் பண்ணால் அவளுக்கு பெரிய ஷாக். பிகாஸ் அதுக்கு அதில் இருக்க ஃபஸ்ட்டு பிக்சரே இப்போ ஜின் இருக்கார்ல, ஸோ ஜின் அவள் பார்த்த மாதிரி அந்த ரெட் கலர் அந்த டார்க் கிரிம்சன் கலர் ஐஸ் அண்ட் ஆல்சோ சொக்சின் யூஸ் பண்ணுற அதே சிம்பிள் அண்ட் அவரோட பெண்டன்ட் இருந்துச்சுல, ஸோ அந்த லாக்கெட் எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ அதில் கீழே ஒரு வேர்டிங் வேறு எழுதியிருக்கு, இந்த மாதிரி கிரியேச்சர்ஸ் நமக்கு நடுவில் தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க ஹியூமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னா எனக்கு சரியான ஷாக்கு. அப்படியே அவர் ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக ஆரம்பிச்சிருச்சு.
இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி ஒயன் அப்படியே யோசிக்கிறா. ஸோ அதே சமயம் இங்கே காங் இருக்கார்ல, அந்த லூக்கஸ் பேசிகிட்டு இருந்தார்ல, அவரை இப்போ அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் மூவ் பண்ணுறான் முன்னாடி. அப்போ திடீர்னு அங்கே இருந்த லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆகி ஒரு ஜென்ரேட்டர் சவுண்ட் மாதிரி ஒரு மாதிரி கேட்டுட்டு அவர் கையில் இருக்க டார்ச் எடுத்துக்கிட்டாரு இந்த சவுண்ட் கேட்டோன்னே. ஸோ அந்த டார்ச் ஆன் பண்ணி பார்த்தா அந்த சேர் இப்போ எம்டியாக இருக்குது. பட் அந்த சேர் மேலே ஒரே ஒரு செஸ் காயின் மட்டும், லைக் அது ஒரு கிங், அதாவது பிளாக் கிங் இருக்கும்ல, ஸோ அந்த செஸ் காயின் தான். அண்ட் அதில் ஒரு வேர்டிங் வேறு எழுதியிருக்கு. என்னென்னா செக்மேட் ஆக போகுது பிஃபோர் கிங் ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அண்ட் இது அதிர்ச்சியில் காங் நிற்கும் போது திடீர்னு அவரோட ஃபோன் ரிங் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதை எடுக்கிறாரு. அதில் அன்னோன் நம்பராக இருக்குது. அண்டு அது ஆன்சர் பண்ணுறாரு. அது எடுத்தோன்னே அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிடெக்டிவ் காங், தயவு செஞ்சு லூக்கஸை மட்டும் ட்ரெஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி விஸ்பர் பண்ணுற அந்த சவுண்டில் கேட்குது. லைக் ரொம்ப வீக்காக கேட்குது. அண்ட் இதை கேட்டுட்டு சொக்சின் ரொம்ப ஷாக்காக, நீங்கள் யார் அப்படிங்கும்போது கிம் அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் அப்படியே கால் கட் ஆகுது. அண்ட் ஆல்சோ அந்த ஸ்க்ரீன் அப்படியே பிளாக் ஆகுது. அவ்வளோதாண்டா, இன்றைக்கி இதோடு நிறுத்திப்போம். தென் இதுக்கு மேலே நடக்கிற ட்விஸ்டெல்லாம் நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு 3 எபிசோடு தான் வரும். அதுக்கப்புறம் இந்த இது முடிஞ்சிடும். சொன்ன மாதிரி எந்த கதை உங்களுக்கு வேணுன்றதை தயவு செஞ்சு சொல்லிடுங்கடா. தென் புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஒருத்தவங்களாம் வரீங்க, அதுவே எனக்கு பெரிய ஹாப்பி. அண்டு வெல்கம் யூ. அண்ட் இதை லாஸ்ட்டில் சொல்கிறேன், இட்ஸ் ஓகேடா, அன்யாங், பாய். நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம்.